இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமி நாளொரு மேலேயும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் 20 லட்சம் பேருக்கு உள்ள 6 மாதத்துக்குள்ள 20 லட்சம் விவசாய வாடிக்கையாளர்கள் குறுகிய காலத்தில் பசுமை பூமிக்கு மேலே இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பசுமை பூமி நிச்சயமாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் வேத நூலோ, முஸ்லீம்களுக்கு குரான் எப்படி வேத நூலோ, இந்துக்களுக்கு எப்படி பகவத்கீதையோ, அதே மாதிரி நிச்சயமாக சொல்கிறேன் விவசாய பெருமக்களுக்கு வேத நூல் பசுமை பூமி என்று கூறி, இன்றைக்கி வீட்டுக்கு வீடு திட்டத்தில் பசுமை பூமியில் ஒரு புத்தம் புதிய ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கி பற்றி நம்ம விளக்க போகிறோம். நம்ம இப்போ நிற்கிறது தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி தாலுக்காவில் ராயகிரி வில்லேஜில் உயர் திரு அரசாங்க வேலையை பார்த்து அதிலிருந்து ஓய்வு பெற்ற உயர் திரு மிஸ்டர் பாண்டியராஜன் ஐயாவை பசுமை பூமியின் வாடிக்கையாளர்களாக அவர்களை நான் வரவேற்று, அவங்களுடைய துணைவியார், அதாவது அவங்களுடைய துணைவியார் மிஸ் இந்திரகலா பாண்டியராஜன் அவர்களையும், அந்த இவங்களுடைய குடும்ப பாதிரியார் மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை வீட்டுக்கு வீட கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் உயர் திரு பாதிரியார் புஷ்பராஜ் அவர்களையும் பசுமை பூமியின் வாயிலாக நான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்க. இப்போ ஐயா, இந்த கிராமம் என்ன, நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்க என்ன சொல்லிட்டு பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. ஐயா, இந்த வருஷம் உங்கள் பேர்? என்னுடைய பேர் பாண்டியராஜ். இந்த கிராமம் இந்த மீனாட்சியாபுரம் கிராமம் தென்மலை பகுதியில் உள்ளது. மீனாட்சியாபுரம் சிவகிரி போஸ்ட் ஆஃபீஸு. இதில் நாங்கள் 10 வருஷமாக என்ன வேலை பார்த்து, நான் ஏஜி ஆஃபீஸ் கொஞ்சம் ஆடிட் ஆஃபீஸராக இருந்தேன். ஆடிட் ஆஃபீஸில் ரிட்டையர்ட் ஆகி 2000 இங்கே இந்த இடத்துகளை பராமரித்து, விலைக்கு வாங்கி பராமரித்து, இதில் மற்ற கன்றுகளையும் பறித்து மற்ற இதுகளையும் விவசாயம் பண்ணியிருந்தோம். இப்பொழுது கன்றுகள் தோப்புகள் உண்டாக்குறதுக்காக நாங்கள் ஐயாவை அங்கேருந்து வரவழைத்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்வதற்காக வந்ததற்காக அவளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றியை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம். இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்க முடியும். மேலும் மற்ற தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட கன்றுகள், பழத்தோட்டங்கள் அவை யாவையும் செய்து கொடுக்க அவர் உறுதுணையாக எங்களுக்கு இருக்குவார் என்று நாங்கள் உரிய கடவுள் நம்மை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமாமே. ரொம்ப உங்கள் நம்பர் சொல்லுங்க ஐயா. 915 996 0054. ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே விவசாய குடும்பத்தில் பிறந்தவ தான். ஆனாலும் எங்களுக்கு இப்போ புதுசாக என்ன நீங்கள் ஏதோ விவசாயம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. கரும்பு இங்கே இது எலுமிச்சை போட்டிருக்கீங்க, கொய்யா போட்டிருக்கீங்க. சரி மேடம். ஆனாலும் இந்த விவசாயத்து மேலே எங்களுக்கு ரொம்ப ஆவல் தான். ஐயாவுடைய இதெல்லாம் அவர் ஒவ்வொரு தோப்புக்கும் போய் ஒவ்வொருத்துக்கும் சொல்கிறதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு என் மருமகனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே எங்களுக்கு கண்ணு வரவழைச்சு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அவர் தான் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அனுப்ப வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்கள் போட்டு தரோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐயா உயர் திரு பாதிரியார் ஐயா வந்திருக்காங்க. அவர் நான் உங்களுக்கு முன் புஷ்பராஜன் சொன்னேன். ஐயா ஒரு சில கருத்துக்களை இது பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு தென்னங்கனை நடுறதுக்கு முன்னாடி ஐயா சில கருத்துக்களை சொன்னபடி கூறுங்க. வணக்கம். என்னுடைய குடும்பம், எனக்கு அப்பா அம்மா தான். அவங்க பல நாட்களுக்கு முன்னாடியே இதை சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கோன்னு சொல்லி. அவங்க சொல்லும்போது நேற்று இரவு எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட அவங்க அதை கண்ணு கொண்டு வருவாங்கன்னு சொல்லும்போது மிகுந்த சந்தோஷம். அதில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கடவுள் மேல் ரொம்ப பற்று உள்ளவங்க, ஊழியர்களை மதிக்கக்கூடியவங்க, எல்லாரும் மேலே அன்பு காட்டுறவங்க. அந்த வரிசையில் இந்த நாளில் அவங்களோடு இணைந்தது மிகுந்த சந்தோஷம். அந்த குடும்பத்தின் மூலமாக இந்த பசுமை திட்டத்தின் மூலமாக ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. யாவருக்கும் நான் என்னுடைய சார்பில் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இந்த தொழிலுக்கும் இவங்க செய்யக்கூடிய அந்த பசுமை விவசாயத்துக்கும் நான் அதில் ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றியாக நம்ம அடுத்து பார்ப்போம். வியூவர்ஸ், நம்ம இப்போ அடுத்து பிளான்டிங், மண் டைப்பு, தண்ணி எப்படி பாய்க்கிறேன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் இவங்க இந்த மண்ணில் 100 வருஷத்தை கணவன் மனைவியாக
ஒரு இல்லறத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவங்கள் வாழ வேண்டும் என்று கூறி எல்லா வல்ல கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவங்க நீடோடி வாழ வேண்டும் என்று பாதிரியார் வாயிலாக நாமும் அவங்களை ஆசீர்வதித்து, ஏன்னா இவங்க விவசாயம் செய்கிற தொழிலை வந்துட்டாங்க, இவங்க நீடோடி வாழணும் என்று கூறி நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு தயாராகிடும். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். சிங்காசனம் எனக்கு பாதப்படி ஏதேனை போல கண்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். பாழாய் போன அந்த ஸ்தலத்தை எடுப்பித்து கட்டி ஆண்டவரே அது மகிழ்ச்சியான வயல்வெளியாய் மாற்ற முடியும் என்று சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் இந்த இடத்துல கால் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த தகப்பனை கன்றுகளை நடும்படி வந்திருக்கிறோம். இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு ஆதாமுக்கு சொன்னீங்க, நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து நீ சாப்பிடுவா என்று சொல்லி. ஆனால் அந்த ஆசீர்வாதமான அந்த சாபமான பூமியை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வீராக. இந்த நிலத்துக்கு நேராக தேவன் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறோம். ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தகப்பனை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மண்ணை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது இருக்கிற ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் ஆண்டவரை அனுபவிக்க கிருபை செய்யும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ பூமியை பாடுபடும் பொழுது நிலத்தினுடைய பலனை நீ சாப்பிடுவா என்ற வார்த்தையின்படி இங்கே இருக்கிற எல்லா தகப்பனை பொறாமை கண்களையும் வன் கண்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை மாற்றி நாங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இதை நான் வேலி அடைக்கிறேன் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தகப்பனை கர்த்தாவி இயற்கை உரமெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. விசேஷமாக இந்த மரமெல்லாம் உமக்கு சொந்தமானது, இந்த நிலம் உமக்கு சொந்தமானது. நீர் கட்டளை கொடுக்க அப்படியே வளரும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிரயாசப்படுகிற அருமையான தகப்பனாரையும் தாயாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை சென்னையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்க கத்த கிருபை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். டியர் வியூவர்ஸ், இப்போ நம்ம தென்னங்கன்னும் பிள்ளையும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுருங்க. தென்னங்கன்னும் 100 வருஷம் தான் வாழ்கிறோம், பிள்ளையும் 100 வருஷம் தான் வாழ்கிறோம். பிள்ளையை ஏதோ வச்சேன்னு சொல்லிட்டு கடமைக்காக பிள்ளைய நிற்கிறது இல்லை. பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அந்த பிள்ளையை சம்பாதிச்சு அந்த பிள்ளை சமுதாயத்தில் யார் இந்த பிள்ளைன்னு சான்றோர் கேட்குற அளவுக்கு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இப்போ தாயில் வைத்திருந்து புள்ள பிறக்கும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பிள்ளைய சான்றோர் நிலை கேட்கும்போது தான் அந்த தாய்க்கு உண்மையான இன்பம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தென்னங்காட்டு 18 அடிக்கு 1, இடைவெளி 18 அடி நீள அகலம் போட்டிருக்காங்க. நான் இவங்க யூடியூப்பை பார்த்து இந்த மண் மேட்டு பகுதின்னு பார்த்த உடனே அவங்க 3 அடி நீளம் ஆழம் அகலம் இங்கே பாருங்கள் குழி வெட்டியிருக்காங்க. குழி பிரமாதமாக வெட்டியிருக்காங்க. அது மட்டும் அவங்க செய்யலை பாருங்க. இந்த மண்ணிட்டு கொடுங்க. இதை வெட்டி அவங்க தோட்டம் பக்கத்தில் இங்கே பாருங்க கொய்யா தோட்டம் இருக்கு பாருங்க. அந்த கொய்யா தோட்டத்தில் உள்ள இலைதலைகளை எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாருங்க மூடாக்கு போட்டிருக்காங்க பாருங்க. மூடாக்கு இந்த பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், இலைதலைகளை போட்டு மூடாக்கு போடுங்க சொல்லுவேன். எதுக்கு மூடாக்கு கொடுக்குறேன்னு சொல்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மண்ணுடைய வாசனை பாருங்க. இந்த மண் வாசனை ஐயா, மண் வாசனை பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்களா? இந்த மூடாக்கு கொடுக்கறதோட பர்போஸே இதான் மேடம். அதாவது இந்த இலைதலை, கரும்புனுடைய வேஸ்ட்டு, கடலை, சோளம், உளுந்து என்னென்ன வேஸ்ட் இருக்கோ வைக்கோல், இப்போ அடுத்து வைக்கோல் வச்சிருக்கீங்க. இதை நம்ம இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இதை மேன் பண்ணு போட்டதும் மண்ணில் உள்ள இருக்கிற கெட்ட நுண்ணுயிரிகள் எல்லாம் அழிச்சிடும். நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இங்கே கூடு கட்டி குடும்பம் நடத்துறதுக்காக தான் நம்ம இந்த மூடாக்கு போடுறது. ரெண்டாவது, இந்த மூடாக்கு மக்கி அது உரமாக மாறும்போது உங்களுக்கு மண்ணில் உள்ள கரிம பொருள் கூடும், ஹியூமஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கரிம பொருள் கூடுனதும் மண்ணினுடைய காத்தோட்டம், மண்ணினுடைய நுண்ணுயிருடைய பெருக்கம், மண்ணினுடைய ஆரோக்கியம், மண்ணினுடைய வளம் ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறது. இது எல்லாமே கூடுறதுக்காக நம்ம மூடாக்கு கொடுக்குறது. இந்த மூடாக்கு கொடுக்கும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னாங்கன்னா, மண்ணினுடைய ஈரப்பதம் சீக்கிரம் காயாது. மண்ணில் உப்பு தன்மை இருந்தாலும் சரி, மண்ணில் காரம் தன்மைகள் எது இருந்தாலும் சரி, மண்ணில் உள்ள அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த மூடாக்கு. ஆனால் மூடாக்கு வச்சுட்டு வேணாம், நீங்கள் இப்போ ஒரு 15 நாள் போட்டு குழி ஆற போடுது. எதுக்கு குழி ஆற போடுதுன்னு சொன்னாங்கன்னா, இந்த
சூரிய ஒளியில் வந்து யூவி ரேஸ்ன்னு இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேஸு. அது வந்து நம்ம மண்ணுக்குள்ளே படும்போது இந்த தீமை செய்கிற உயிரினங்களுக்காக தான் நம்ம மூடாக்கு போடுறது. இப்போ நீங்கள் மூடாக்கு போட்டு அதை வெட்டும் போது மண் வாசனை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதுக்கு தான் மேடம் இப்போ நம்ம மூடாக்கு போட போகிறோம். அடுத்து வந்து மேடம் இந்த மண்ணினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடம், இது வந்து மேடம் தென்னைக்குன்னே கடவுளால் படைக்கப்பட்ட மண் மாதிரி இருக்கு. ஆமா சார், அதாவது ஆமா, கடவுளாகவே ஜீசஸ் நம்ம தென்னைக்காகவே இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி நான் ஏன்னு சொன்னேன் மேடம். இந்த மண் வந்து சாண்டி கிலோ லோ வகையை சார்த்தது, மணல் கலந்த குறுமண். இந்த மணல் கலந்த குறுமண் தான் உங்களுக்கு தென்னையினுடைய வேர் வளர்ச்சி, தென்னையினுடைய ஆரோக்கியம், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், வளர்ச்சி, அதனுடைய காய்ப்பு திறன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு மேடம். அதுக்கடுத்து மேடம் இப்போ நம்ம இந்த புளியை வந்து ஆற போட்டுட்டீங்க, மண் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம தென்னங்கன்னை பற்றி பார்க்குறோம். அதில் ஒரு தென்னங்கன்னை பற்றி பார்க்குறோம். வியூவர்ஸ் இப்போ நல்லா புரிஞ்சுருங்க. மேடம் வந்து இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சொட்டு நீர் பாசனத்தில் இவங்க நடலை. சொட்டு நீர் பாசனத்தில் நடுற விவசாயிகள் வந்து இதே மாதிரி பண்ணி இந்த இடத்துல தான் தென்னங்கன்று நடணும். பட் இவங்க வாய்க்கால் பாசனம் தான் தண்ணி பாய்க்க போகிறாங்க. வாய்க்கால் யாரும் தண்ணி இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. ஒரு 100-200 எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு சொல்லி 25 அடியில் 7.5 ஹெச்பி மோட்டார் தண்ணி, 5 ஹெச்பி மோட்டார் தண்ணி நல்லா இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த குழியை கொஞ்சம் மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி மேடம் வந்து இந்த ஏரியாவில் இளநீ கன்றினுடைய தன்மை வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இது இந்த கண்டை பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து சிரஞ்சீவி 1ன்னு ஒரு வகையை சார்ந்தது. அதாவது குட்டை இண்டு குட்டை செமிட்டாலு. நான் முதலே சொன்னோம் பாருங்க, இது இப்படி போகுது. இடம் புரி பாருங்க, 1 2 இந்த பாருங்க, 3வது இலை இதை மாதிரி வரணும். இதுதான் அதனுடைய ஆரோக்கிய தன்மை. கத்தி மாதிரி இருக்கும் மேடம். இந்த பாருங்க, இடம் வந்து கத்தி மாதிரி இருக்கும். 3வது இலை, இது வந்து 4வது இலை, அடுத்து இது 5, 6வது இலை வந்து இங்க பாருங்க விரிஞ்சிருச்சு மேடம். பாருங்க பிரிஞ்சிருச்சா மேடம்? தெரியுதா மேடம்? பிரிஞ்சிரு பாருங்க. இதுதான் மேடம் இந்த சிரஞ்சி 1னுடைய 100க்கு 100 ஆரோக்கியமான கன்றினுடைய தன்மை. இது இப்போ நம்ம கன்று இது பார்த்தா மேடம், இது வந்து கரெக்டாக மேடம் மட்டையினுடைய லென்த் வந்து 5 to 6 மீட்டர் தான் மேடம் வரும். கரெக்டு மேடம். நீங்கள் இப்போ 18 அடி இது போதும் மேடம். ஏன்னா மட்டை வந்து மேடம் கொடை மாதிரி வளையமை தவிர நிமிந்து நிற்காது, நாற்றகத்தை மாதிரி. வருஷத்துக்கு மேடம் இது வந்து 2 to 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். 3 வருஷத்துக்குள்ளே ஈவனாக காய்ப்பு வந்துடும். 7வது மாதம் நீங்கள் இளநீ வெட்டலாம். இளநீ பார்த்தீங்கன்னா 500 to 3/4 லிட்டர் தண்ணி இருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். 18 பாலை வரும், 18 பட்டை வரும். ஒரு கொலையில் வந்து 20 காய் வச்சாலே 300 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். இதை நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் தோட்டத்தில் 20 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இளநீக்கு. நீங்கள் குத்தகை விட்டால் கூட ஒரு ஏக்கர் வந்து மேடம் 5 லட்ச ரூபா போகும். கண்டிப்பாக போகும் மேடம். அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் இளநீக்கு வெட்ட முடியும்னு சொன்னால் நீங்கள் தேங்காய்க்கு கொடுக்கலாம். தேங்காய் கொடுத்தா கூட பருப்பு அடர்த்தியாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும் மேடம். நம்ம நாற்றகத்தை விடவும் இதில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும் மேடம். இப்போ விவர் நம்ம கன்றுடைய குவாலிட்டியை பார்த்தோம், வலம் புரியா இடம் புரியான்னு பார்த்துட்டோம். அடுத்து இலை எப்படி இருக்கிறோம், 6வது இலை விரியுது, இதை பற்றி இது குவாலிட்டியான சீட்லிங்ஸு இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாருங்கள், நான் முதலே சொன்னேன், தென்னங்கண்ணை தயவு செய்து விவர்ஸ் நிறைய பேர் தப்பு செய்கிறீங்க. போகிறதோட ஒரு தோட்டத்தில் தப்பு பார்த்துட்டேங்க பாருங்க. கண்ணை வந்து தயவு செய்து இப்படி பிடிக்காதுங்க. இப்படி பிடிச்சிருந்தோம்னா தென்னங்கண்ணுடைய வளர்ச்சி குழந்தைய வந்து நம்ம எப்படி தூக்குவோம், அதே மாதிரி இங்கே தான் தூக்கணும். நல்லா புரிஞ்சுருங்க. அடுத்து தென்னங்கண்ணை நடும்போது தயவு செய்து இப்படி படுக்க போடாதுங்க. இப்படி படுக்க போட்டீங்கன்னா இந்த வெயில் வந்து இந்த இடத்துல சுட்டதும் குளோரோபில் டேமேஜ் ஆகும். இந்த பச்சை தன்மை டேமேஜ் ஆனது இந்த மட்டை பழுக்கும். பழுத்ததும் 6 மாத வளர்ச்சி தடப்படும். தயவு செய்து தென்னங்கண்ணை நடுற வரைக்கும் தென்னங்கண்ணை இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இல்லாட்டி குளிக்குள்ள சாயாமல் வைங்க. தயவு செய்து காற்றுல சாய விடாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தோட்டத்தில் 2000 கண்ணில் 100 கன்று டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம மூடாக்கில் இன்னொரு நம்மகிட்ட வைக்கோல் இருக்குது. ஆனால் இந்த வைக்கோல் இருக்கோம். இப்போ நம்மகிட்ட வைக்கோல் நிறைய இருக்குது. அதனால நம்ம இப்போ வந்து மூடாக்கில் வந்து வைக்கோலை வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறீங்க. வைக்கோல் எதுக்காக போடுறோம்னு சொன்னால், வைக்கோலில் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது. 2வது ஈரப்பதம் பாதுகாக்கும். இது போடுறதுனால கொஞ்சம் கரையான் பிரச்சனை வரும். இன்னும் எடுத்துருவாங்க. கரையான் பிரச்சனை வரும். கரையான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில மெடிசன்கள் போடுவோம். அள்ளும் போது பாருங்கள், உள்ள பூச்சி கீச்சி இருக்கும், எடுத்துருவாங்க போடுங்க. இப்போ நம்ம வைக்கோல் கடவுள் நம்ம ஜீசஸ் வந்து நிறைய வைக்கோல் கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அறிவிப்பாங்க. இங்கே பாருங்க, இப்போ வைக்கோல் போட்டாச்சு.
வைக்கோல் எவ்வளோ போட்டாலும் தப்பு இல்லை. இப்போ போதும் நமக்கு. இப்போ பாருங்க வியூவர்ஸ், வைக்கோல் போட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தென்னங்கன்று நடுறதுக்கு முன்னாடி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு கிராஸ், அதாவது இந்த திசையும் கரெக்டாக வரணும், இந்த திசையும் கரெக்டாக வரணும், கிராஸும் கரெக்டாக வரணும். தென்னங்கண்ணை நடவு செய்த பிறகு தென்னங்கண்ணை நீங்கள் இப்படி நடவு செய்த பிறகு எக்காரணத்தையும் கண்ணை பிடுங்காதுங்க. கிராஸ் பார்க்குறவங்க நேர் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஒரு கம்பு அடையாளமாக இப்படி நாட்டுங்க. நாட்டிக்கிட்டு அங்கே நில்லுங்க. ஒருத்தர் அங்கே நில்லுங்க கிராஸு, ஒருத்தர் இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு எல் டைப்பு ஒரு லைனை லெவலை கரெக்ட் பண்ணிடுங்க. எல் டைப்பு, இந்த எல் டைப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து செமி, இது அந்த சதுரத்தில் பாதி சதுரம், அப்புறம் எல்லாமே கிராஸ் ஆகிரும். நட்ட பிறகு எக்காரத்தை கொண்டு நீங்கள் கண்ணை பிடுங்கக்கூடாது. இப்போ நம்ம கண்ணை பார்த்துட்டோம். இப்போ இதில் எப்படி நடுறேன்னு சொல்லி பார்த்துருங்க. இங்கே பாருங்க, இது குழியினுடைய அடிமண். மண் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே பாருங்க சாண்டி கிளை நோமு, கடவுளால் தென்னைக்கு படைக்கப்பட்ட மண் மாதிரி தெரியுது. இந்த மண்ணை அப்புறப்படுத்தணும் மேடம். இந்த மண்ணை நீங்கள் எக்காரத்து குழிக்குள்ளே போடக்கூடாது மேடம். அதுக்கடுத்து மேல் மண்ணு தான் மேடம் நம்ம வெட்டி போடணும். மேல் மண்ணை இப்படி இந்த மண்ணை வந்து வெட்டி போடணும் மேடம். இதை பாருங்க, இதுதான் மேடம் சூப்பர் மண் மேடம். இங்கே பாருங்க மேடம், அருமையான மண். இப்போ பாருங்க மேடம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ தென்னை நடுற முறை இங்கே பாருங்க அண்ணன். அடுக்க போடாதுங்க கண்ணை. இப்போ வந்து இங்கே பாருங்க மேடம், இது வந்து குழி மேடம். இதுதான் வாய்க்கால். இது நீங்கள் தண்ணி பாய்க்கிறதுக்காக போட்டிருக்கீங்க இந்த வாய்க்கால். இங்கே பாருங்க வியூவர்ஸ், தண்ணி பாய்க்கிறதுக்கு சைடு வாய்க்கால் போட்டாச்சு. இங்கிருந்து வாய்க்கால் வருது, அங்கிட்ட தவிர தண்ணி பாயுது. மெயின் வாய்க்கால் ஏற்கனவே நாட்டுறாங்க வச்சுருக்காங்க. இது இப்போ நட்டு 1 வருஷம் இருக்குமா மேடம்? இது 1 வருஷத்தோட வளர்ச்சி கிடையாது மேடம். 1 வருஷம் வளர்ச்சி 50 பாருங்க ஒரு கண்ணு இருக்கு மேடம். 1 2 3 4வது இருக்கு பாருங்க. அதுதான் 1 வருஷம் கண்ணினுடைய வளர்ச்சி. இது வந்து மேடம் 1 வருஷத்துல தூர் கட்டிடும். 2-2.5 வருஷத்துக்குள்ள பாலை ஊற்றுறோம். கடுமையாக காய்க்கும் மேடம். இப்போ நம்ம நடவு முறையை பார்க்குறோம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், இங்கே பாருங்க மேடம். இப்போ நீங்கள் சென்டரை பார்த்துடுங்க வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து இதனுடைய குழி வந்து நேராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கயிறு கட்டணும், ஸ்கேல் வச்சு அளக்கணும், அப்படியே தான் கிடையாது. ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிற பாருங்க. இந்த எட்ஜில் நான் நிற்கிறேன், அந்த எட்ஜில் அதே மாதிரி அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. அந்த எட்ஜில் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. 1 2 3 4 5 ஒரு 10வது குழியில் நிற்கிறாரு. இப்போ அவரும் வந்து கரெக்டாக நிற்கிறாரு. இப்போ இடையில இந்த மேடத்தை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு அம்மா. இந்த அம்மா நிற்கும் போது அந்த கடைசி நிற்கிறவரும் மறையணும். அப்போ இதான் வருது. இப்படி தான் நம்ம குழியினுடைய லெவலையும் பார்த்து அந்தந்த இடத்துல கம்பை ஊனிட்டிங்க வைக்க. கம்பை ஊனிட்டு அதுக்கு மாதிரி அதுக்கு அடுத்து இங்கேயும் அதே மாதிரி பார்க்கணும். கிராஸாக ரெண்டையும் பார்த்துட்டு அந்த இடத்துல கம்பை ஊனிட்டீங்கன்னா இங்கே அந்த இடத்துல வந்து தென்னங்கன்னு அதுக்கப்புறம் தான் புதைக்கணும். முதல்ல நீங்கள் புதைக்கக்கூடாது. போச்சுன்னு சொன்னால் அளவு மாறிச்சுன்னு வைங்க, பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸ் இருக்காது. அப்புறம் நீங்கள் பிடுங்கி கண்ணு நடும்போது கண்ணு டேமேஜ் ஆகும். இப்போ இங்கே பாருங்க வியூவர்ஸ், குழியினுடைய 2 அடி மண் இங்கே இருக்குது. இதை நம்ம அப்புறப்படுத்த சொல்லிட்டேன். மேல் மண்ணை வெட்டி குழியை வந்து இங்கே பாருங்கள் ஏறக்களவு. ஏன்னா இது வந்து சொட்டு நீர் பாசனம் கிடையாது, வாய்க்கால் பாசனம். வாய்க்கால் பாசனம் செய்கிற விவசாயிகள் வந்து 1 அடி டெப்த்து போதும். இங்கே பாருங்கள் 1 அடி டெப்த்து இருக்குது. இப்போ இதில் நீங்கள் தண்ணி விட்டதும் இது இன்னும் 1/2 அடி உட்காரும். ஏன்னா இப்போ வந்து மண் வந்து இன்னும் இருக்கலை, லூஸ் ஆயில் தான் இருக்குது, சாயில் இன்னும் காம்பேக்ட் ஆகலை. அதனால நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த மண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா ஒரு 1/2 அடி உட்காரும். ஆக இந்த மேல் மண்ணை எடுத்து நம்ம சென்டரில் போடுறோம் பாருங்கள். இதை பாடுறேன். கத்திகளை உடைச்சிடுங்க. கண்டிப்பாக கத்திகளை உள்ளே போடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ விவாஸ் ஆல்மோஸ்ட் போதும். இங்கே பாருங்கள், நம்ம குழியை இப்போ ஒரு 1/2 அடி கேப்பு தான் இருக்குது. ஏன்னா இது இன்னும் 1/2 அடி உட்காரும். இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் குழியை சைஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இதான் சென்டர் பகுதி. குழியை சைஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ அந்த அடி உரம் போட போகிறோம். அடி உரம் இப்போ இதில் என்னென்ன அடி உரம் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் 1/2 கிலோ உப்பு போட சொல்லியிருக்கேன். உப்பு எடுங்க மேடம், நீங்கள் வாங்க மேடம். இப்போ இதில் அடி உரம் என்னென்ன ஓட போகிறேன்னு பார்த்துருங்க.
இந்த மண் வந்து பிஹெச்சை பார்த்தீங்கன்னா காராமில தன்மை வந்து நடுநிலையில் தான் இருக்குது. தென்னை வந்து கடற்கரை சார்ந்த பயிர். இந்த மண்ணில் வந்து எதுக்கு உப்பு போடுறேன்னு சொன்னால், உப்பு வந்து சோடியம் குளோரைடு, அதில் குளோரின் சத்து இருக்குது, சோடியம் சத்து தென்னைக்கு தேவை. ஏன்னா தென்னை வந்து கடற்கரை உப்பில் தாங்கி வளர பயிர். இந்த மண்ணில் உப்பு தன்மை இல்லாதவங்க உப்பு வந்து 1/2 கிலோ to 1 கிலோ யூஸ் பண்ணால், நான் இவங்கள்ட்ட 1/2 கிலோ யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, உப்பு வந்து டெர்மைட்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும் இந்த மண்ணுக்கு. நம்ம ஏன்னா வேஸ்ட் நிறைய போட்டிருக்கோம். அதனால உப்பு வந்து இப்போ 1/2 கிலோ மேடம் நீங்களே கொட்டுவீங்க மேடம், உங்கள் கையால் 1/2 கிலோ சென்டரில் கொட்டுவீங்க. அங்கேருந்து அப்புறம் இதே மாதிரி போட்டுருங்க. அடுத்து போதும் மேடம், போதும். 1/2 கிலோ உப்பை போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடுற கன்று வீரிய ரகம் பாக்கெட்டு கன்று. அதனால டிஏபி ஒரு 1/2 கிலோ, நான் சூப்பர் பாஸ்பேட்டு தான் 1/2 கிலோ போட சொல்லியிருக்கேன். 1/4 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு கிடைக்காத நேரத்தில் இப்போ டிஏபி 1/4 கிலோ போட போகிறோம். இதை பாருங்க, இது டை அமோனியம் பாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கு சூப்பர் நல்லா இருக்குது. சூப்பர் கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து டிஏபி வந்து ஒரு 1/4 கிலோ போட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ உப்பு, டிஏபி ஒரு 1/4 கிலோ, ஒரு 2 கை போட்டிருந்தோன்னா ஒரு 1/4 கிலோ வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம டிஏபி 1/4 கிலோ போட்டுட்டோம். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மண்ணில் வந்து உங்களுக்கு தரையாக நிறைய வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு, தயவு செய்து உரக்கடையில் போய் வேப்பம் புண்ணாக்குன்னு கேட்காதுங்க. எண்ணெய் எடுக்காத, அசாட்டின் எடுக்காத வேப்பம் புண்ணாக்குன்னு கேளுங்க. நான் சொன்னதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. உரக்கடைக்காரங்க நிறைய பேர் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. எப்படி எங்கள் புலப்பை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஏதோ ஒரு புண்ணாக்க தோலுக்கு புளிய கொட்டாதுன்னு அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்த எங்கள் புலப்பு, நீங்கள் வந்து இந்த அசாட்டின்னு சொல்லி இப்போ விவசாய பெருமக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அசாட்டிக்கு கேட்குறாங்க. விவசாய அசாட்டின் வந்து 1300 ppm இருக்கணும். 0.03% இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது உரக்கடைக்காரங்களுக்கு பசுமைய பூமியால் வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. விவசாய மக்கள், விவசாய ஆட்கள் எப்போதும் ஏமாறக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் வேப்பம் புண்ணாக்கு, அதனால அசாட்டிக்கு எடுக்க வேப்பம் புண்ணாக்கு தான் நான் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்க, சூப்பர் புண்ணாக்கு. இங்கே பாருங்க, எண்ணெய் சத்து இருக்கு. இந்த கொட்டையும் பழமும் இங்கே பாரு இதே மாதிரி இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், நீங்கள் நாக்கை வச்சு இது பண்ணின்னு சொன்னால், அந்த வேப்பனை எப்படி நம்ம குடிக்கிறோமோ அதே மாதிரி இருக்குது. உண்மையிலே இது நல்ல வேப்பம் புண்ணாக்கு தான். அசாட்டின் இதில் 0.03 இருக்குது. அதாவது 1300 ppm. இப்போ இது ஒரு 1/4 கிலோ போடுறோம் பாருங்கள். இது கொட்டையும் பழமும் எல்லாமே காய வச்சு அடித்தது. எண்ணெய் சத்தும் இருக்குது. இது ஒன்றும் தப்பு இல்லை. இது வேப்பம் புண்ணாக்குல ஒரு சுத்தமான வேப்பம் புண்ணாக்கு தான். இப்போ 1/2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 1/4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், திமட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குருணை மருந்து சொல்லியிருக்கேன், போரேட்டு. இப்போ நம்ம வந்து திமட்டுன்னு சொல்லிட்டு குருணை மருந்து போரேட்டில் 10Gல ஒரிஜினல் குருணை மருந்தை வாங்கியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 50 கிராம் போட்டுருங்க. ஏன்னு சொன்னால், இந்த வேஸ்ட் என்ன நீங்கள் போடும்போது கரையாக நிறைய வரும். அந்த தேங்காயிலையும் இனிப்பு திறன் அதிகமாக இருக்கிறனால கரையாக நிறைய வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக இதான் ஒரு 50 கிராம். இதை வந்து இப்படியே போட்டிருக்கேன். இந்த 50 கிராம் ஒரு பை. இது வந்து 1 கிலோ வந்து இந்த 1/2 கிலோ ஒரு 1/2 கிலோ வந்து 10 கண்ணுக்கு வரணும். ஆமாம், இது வந்து இப்போ 10 கண்ணுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்னென்ன போட்டுருன்னு சொன்னால், விவர் ஃபஸ்ட்டு உரம் சூப்பர் பாஸ்பேட்டு நல்லது, 1/4 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1/4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 50 கிராம் போரேட்டுன்னு சொல்கிற குருணை மருந்து, உப்பு 1/2 கிலோ, 1/4 கிலோ to 1/2 கிலோ உப்பு கொடுத்துருங்க மேடம். 1/2 கிலோவும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மேடம் விவர் நல்லா பார்த்துருங்க. நம்ம இப்போ தான் கொட்டிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இதை வந்து நல்லா மிஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதை மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பாக மிஸ் பண்ணுங்க. ஆமாம், இதை மாதிரி இங்கே பாருங்க மிஸ் பண்ணணும். அதாவது இப்போ எது இருந்தாலும் நமக்கு இனி பிரச்சனை இல்லை. உரமும் கொடுத்துட்டோம், மருந்து கொடுத்துட்டோம். இல்லை இல்லை, இப்படி தான் பண்ணணும். இதை ஒன்று மொத்தமாக கொட்டி கலந்து போடலாம், தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. பட்டு கலக்கிறது இப்படி தான். இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க, மிஸ் ஆகிடுச்சு. உரமும் மருந்து மிஸ் ஆகி சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. தென்னம் புள்ளைய 100 வருடம் வாழன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ வேண்டிக்கிட்டு எல்லா ஃபாதர் வாங்க ஃபாதர். இப்போ ஃபாதருடைய ஜபம் பண்ணி இப்போ நம்ம கண்ணை வைக்க போகிறோம்.
இங்கே பாருங்க. அடுத்து இப்படி குழி எடுக்கணும். இங்கே பாருங்க மேடம், சென்டரில் குழி எடுக்கணும். இங்கே பாருங்க, இதே மாதிரி குழி எடுத்தாச்சு. இந்த சென்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு அடி ஆழம் வெட்டணும் சென்டரில். இப்போ குழி தென்னங்கன்று இந்த தரமட்டத்திலிருந்து இந்த தேங்காய் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 1.5 அடிக்கு கீழே போயிடும். இப்போ விவாஸ், இதுதான் நம்ம சிரஞ்சீவி 1. இது இப்போ ஃபாதர் வந்து இதை பாருங்க, இதை வந்து பாக்கெட்டை மட்டும் தான் எடுக்கணும், பஞ்சை எடுத்துடாதுங்க. தென்னங்கன்று நடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துடாதுங்க, அப்போ தான் அது கெட்டியாக இருக்கும். இந்த பாக்கெட்டை மட்டும் களையிட்டு இப்படி எடுங்க, இல்லாட்டி பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பஞ்சைனா ரிமூவ் பண்ணக்கூடாது மேடம். தண்ணி ஊற்றக்கூடாது சார். ஒரு நாள் நடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. இவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற்றக்கூடாதானே. இதை பாருங்க மேடம், இதுதான் இப்போ சிரஞ்சீவி ஓட்டு. இந்த பாக்கெட் இந்த வெரி குட், அருமையாக எடுத்துட்டாரு. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை வாங்கி பண்ணி ஜீசஸ் இது பண்ணி ஐயா நடும்படி கேட்கப்படுங்க. ஐயா வைங்க, கிழக்கு மேற்கா நின்று வைங்க. நீங்கள் இங்கிட்டு வாங்க ஐயா, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க ஐயா, இங்கிட்டு வாங்க. இப்போ பண்ணிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு கண்ணை ஐயா வைக்கிறாங்க. இப்போ பாதிரியார் ஜெபம் பண்றாரு. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமை ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் உம்முடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக உம்மை முன்வைத்து இந்த தகப்பனை கர்த்தாவே தோப்பை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வதித்து அருமையான தகப்பனாரும் தாயாரும் இந்த கண்ணை நடுகிறார்கள். பரலோகத்தின் தேவன் இப்பொழுது வானத்தை திறப்பீராக. இதோ ஸ்தோத்திரிக்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இப்பொழுது பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பூமியை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த தகப்பனை கர்த்தாவே நாற்றுகள் பெருக அதனுடைய பலனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி. கர்த்தர் செய்த சகலவாறு மறவார். இப்போ நம்ம கண்ணை வைக்கிறோம், பார்த்துருங்க. கண்ணை வந்து பஞ்சனை எடுத்தாச்சு, இப்படி வச்சாச்சு. கண்ணு நேராக இருக்கணும். கண்ணு சாய்வாக இருந்தால் கூட நீங்கள் நேராக நிமித்து வைங்க. கரெக்டாக இருக்கானே, வாங்க நேராக வைங்க. கண்ணு காய் வாங்க ஐயா போ. இப்போ கண்ணு வந்து நீங்கள் தேங்காய் சாய்வாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை நிமித்து வச்சிருங்க. நேராக இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. தேங்காய் பார்க்க கூடாது, கொடுத்தா நீங்க பார்க்கணும். கொஞ்சம் மார்க்க வைங்க. கரெக்டா இருக்கு, இங்கே தான் பார்க்கணும், அடியில பார்க்க கூடாது. இல்ல இப்ப சரியா இருக்கு. சரியா இருக்கு. இப்போ டிவர்ஸ் சரியா இருக்கு, நேரா பார்த்தாச்சு. இப்போ இங்க பாருங்க, மண்ணை போட்டு மூடியாச்சு. நல்லா புரிஞ்சுருங்க. இப்படி கையால மண்ணை போட்டு இப்போ நல்லா மிதிங்க. இந்த தேங்காய்க்கு மேல மண் வரக்கூடாது ஐயா. இந்த அளவு மண் மிதிங்க, 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 நல்லா மிதிங்க. இப்படி மிதிக்கணும். இங்க பாருங்க. ஏன்னு சொன்னா நீங்க பார்க்கறது உலகத்தில் உள்ள அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. மிதிச்சாச்சு பாருங்க, நல்லா மிதிக்கிறாரு. இப்ப திரும்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மிதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 4-5 நாள் கழிச்சு திரும்ப ஒரு மிதிக்கணும் சார். அடுத்த தண்ணி பாய்ப்பீங்கன்னா அதுக்கு முன்னாடி சாய்வு கண்ணு. இப்ப பாருங்க பிவாஸ், திரும்பவும் இந்த மண்ணை இங்க பாருங்க, இந்த பாரு இப்படிதான் வரண்டணும். இங்க பாருங்க, பள்ளம் வெளியில வரணும். இங்க பாருங்க, கோபுர வடிவத்துல வருது பாருங்க. இங்க பாருங்க ஐயா, புரியுதுங்க ஐயா? இங்க பாருங்க, தண்ணி வெளியில தான் பாயணும். தண்ணி தூருக்கு வரவே கூடாது ஐயா. இங்க பாருங்க ஐயா, இப்ப என்ன பண்ணிருந்தோம்னா மிதிக்க. இங்க பாருங்க, கோபுர வடிவத்துக்கு ஒரு விஷயம். இங்க பாருங்க ஐயா, இப்படி இருக்கணும் கோபுர வடிவத்துல. இப்ப தெரியுதா? இன்னும் மிதிக்கணும், மிதிங்க. அடுத்து இந்த குழியில ஈரப்பதத்தை காக்குறதுக்கு தட்டைப்பயிறு போட்டுருங்க. தட்டைப்பயிறு போட்டுருங்க. தண்ணி வந்து தண்ணி விட்டதும், உயிர் தண்ணி விட்டதும் காய் உட்காரும். 3 நாள் கழிச்சு திரும்ப உட்காருது, அரை அடி ஆழம் உட்காரும். திரும்பவும் நீங்க மண்ணு போட்டு மிதிக்கணும். ஒரு மிதி மிதிக்கணும். ஈரத்துல மிதிக்க கூடாது, காய்ச்சல்ல தான் மிதிக்கணும். ஈரத்துல மிதிச்சா மண்ணு வந்து இறுகிரும். அதனால இதை 3 நாள் கழிச்சு இன்னும் தண்ணி விட்டுறீங்கன்னா 3 நாள் 4 நாள் கழிச்சு அடுத்த தண்ணி பாய்ப்பீங்கன்னா அன்னைக்கு இதை மிதிக்கணும். ஈரத்துல மிதிச்சா மண்ணு வந்து இறுகிரும். இவ்வளவுதான், இதை முடிஞ்சிருச்சு. இப்பதான் இவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, இதுதான் உலகத்துல பசுமை பூமியால் கண்டுபிடிக்கப்பட்ட தென்னங்கன்று நடவு முறை.
தேங்காய்க்கு மேலே மண் உரக்கும். இங்கே பாருங்க, தேங்காய் லைட்டாக தெரிஞ்சால் கூட தப்பு இல்லை. இதை மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ இது தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம் போட்டு விட்டுருங்க. சுற்றி போடுங்க, இல்லாட்டி 2 வாழை தட்டைப்பயிறு பெஸ்ட்டு. விவாஸ் இப்போ இங்கே பாருங்க, இவங்க மேட்டில் இருக்காங்க. இங்கே தான் தண்ணி பாயுது. இங்கே பாயிற தண்ணி இங்கே ஊறும். இதை பாருங்கள், இனி இவங்க ராணி மாதிரி வளர்ந்துருவாங்க. ராஜா மாதிரி வளர்ந்து பூங்குளத்து பூ பூத்து நிறைய காய்க்கும்படி இறைவனை வேண்டி பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு திரும்பவும் நன்றி கூறி, ஐயாவுக்கு திரும்பவும் நன்றி கூறுங்க, பாஸ்டருக்கு திரும்பவும் நன்றி கூறுங்க. ஏன்னா அவங்க வாயிலாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.